டீல் ஓடுறீங்க அப்படின்னு நினைச்சேன். நிஜமாலுமே நடத்தி காட்டுறீங்க சார். நான் சொல்கிறது தாங்க செய்வேன். நான் வந்து அரசியல்வாதி மாதிரி கிடையாது. நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி எனக்கு பேச தெரியாது. தொழிலில் வந்து உண்மையாக இருக்கவன், நம்பிக்கையானவன். இல்லைன்னா இந்த தொழிலில் வந்து எவ்வளோ காலம் என்னால் குப்பை கொட்ட முடியாதுங்க. ஆமாம் சார், கரெக்ட் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அதுவே எனக்கு போதும். வாங்க அந்த அளவுக்கு தள்ளி போய் பேசுவோம். வர சார். சார், இதெல்லாம் ஊரில் ஒரு இடம் 2 இடம் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. எங்கே பார்த்தாலும் 10-15 இடத்துல நிறைய இடத்துல கிடைக்குது. ரொம்ப நன்றின்னு சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சார். நான் தான் உனக்கு அப்போவே சொன்னேன் இல்லை, தங்கு தடை இல்லாமல் கிடைக்குன்னு. கிடைச்சதா இல்லையா? ஆமாங்க சார், ரொம்ப நன்றி சார். சார், கவர்மெண்ட்டே கஞ்சா விற்க போகுதுன்னு சொன்னீங்களே, அது எப்போ சார் நடக்கும்? வரும், கண்டிப்பாக விற்பனைக்கு வரும். அது தகுந்த மாதிரி நம்ம மாடல் அரசாங்கத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு நாளுக்கு தான் சார் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். சார், ஒவ்வொருத்தரும் கஞ்சாவை இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சி வாங்கிட்டு போகிறாங்க தெரியுமா? அதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது சார். இந்த நிலைமையெல்லாம் கண்டிப்பாக மாறணும் சார். இனிமேல் அந்த கொடுமையெல்லாம் நடக்காதுப்பா. அதுக்கோசரம் தான் என் தலைவன் நைட்டு பகலாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு. தலைவர் முழு மூச்சா உழைச்சிட்டு இருக்கிறாரா? தெய்வத்தை பார்க்கணும் சார். ஐயோ, நானே இந்த ஃபீல்டில் 23 வருஷமாக இருக்கேன். இன்னும் எங்கள் தெய்வத்தை நானே பார்த்ததில்லை. அவர் எங்கே தான் சார் இருப்பார்? அந்த தெய்வத்தை வேறு எங்கேயும் தேட வேண்டாம். கஞ்சா அடிக்கிற ஒவ்வொரு அப்பாவி மனசுலேயும் நிறைஞ்சி இருக்கார். சூப்பர் சார். அதனால தான் காட் இஸ் கிரேட்னு சொல்கிறாங்க சார். விஸ்கி, பிராந்தி, ரம்மு, சின்னி எவ்வளவோ சரக்கு அடித்து பார்த்துருக்கேன் சார். ஏன் பட்ட சாராயம் கூட அடிச்சிருக்கேன் சார். ஆனால் நம்ம கஞ்சாவில் இருக்கிற ஒரு கிக்கு எதுலையுமே இல்லை சார். ஏன்னா கொண்டாட்டி பண்ண கொடுமையெல்லாம் கூட ஒரு நிமிஷத்தில் மறந்து போச்சுன்னா நீங்களே பாருங்கள் சார். எல்லா கொடுமையும் மறக்கிற பவர் நம்ம சரக்கில் தான் இருக்குது. இன்னும் அதிகமான இடங்கள்ல கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இனிமே எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும்பா. சார், இன்னும் அதிக இடத்துல கிடைக்க போதா? என் மனசில் நீங்கள் சேர் போட்டு உட்காந்துறீங்க சார். நம்ம நெட்வொர்க்கு நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகுதுப்பா. இனிமேல் எல்லா இடத்துலையும் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். இல்லைங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வந்தீங்க, பார்த்தேன், மிக்க மகிழ்ச்சி. சரி வாங்க, இவ்வளோ தூரம் வண்டிங்க, நம்ம வீடு பக்கமாக தான் இருக்கு. உங்கள் விஷயத்தை நீங்கள் குறியாக இருங்க இல்லையா? இந்தா வாங்கிக்கோங்க. ஓகேவா? திருப்தியாக இருங்க. உங்கள் விஷயத்தில் குறியாக இருக்கீங்க. ஓகேவா? சரி, நல்லது. அது உன்னுடைய விருப்பம்பா. கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பம். கபோதி என்ன இவ்வளவு டைட்டா மூடி வச்சிருக்கான்? உங்க மாதிரி கஸ்டமர் இருக்கிற வரைக்கும் நம்ம தொழில் ஜோரா போகும்டா. சார், யாருக்கும் டவுட் வரக்கூடாது. மருந்து பாட்டிலே கொண்டு வந்துருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். அப்பா, இவ்வளோ வருஷமாக பண்ணுறேன், எனக்கு தெரியாதப்பா. அடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பிராண்டு தான் ஓட போகுது. ஓகேவா? சார், நீங்கள் போகும்போது நானும் உங்கள் கூடயே வந்து நானும் ஏஜென்ட் ஆயிடுறேன் சார். நீங்கள் சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போகிறது சுலபம். ஆனால் ஏஜென்ட்லாம் ஆக முடியாது. இப்போ ஏஜென்ட் ஆகணும்னா இப்போ நான் என்ன பண்ணணும்? நீயும் நானும் முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. எங்களுடைய நெட்வொர்க்கு தான் ஒன்று முடிவு பண்ணும். ஆமாம், அப்படி என்ன நீங்கள் நெட்வொர்க் செஞ்சு கிழிச்சிங்க உங்களை மட்டும் ஏஜென்ட்டாக போட்டதுக்கு? என்னன்னு கேட்குறியா? நான் சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரக்கு ஓட்டும் போது மாட்டிக்கிட்டேன். 7 மாதம் என்னை உள்ளே வச்சு உரின்னு உரிச்சாங்க. என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை அவங்களால வாங்க முடியல. தெரியுமா? எப்படி? ஆமாம், எந்த நம்பிக்கையில் நீங்கள் அடி வாங்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு இருந்தீங்க? உங்களை அங்கேயே சாகடிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த ஒரு நம்பிக்கை காதர் பாய் எப்படி என்னை காப்பாற்றிடுவாருன்னு தெரியும் எனக்கு. ஓ, அப்படியா? நான் மாட்டினோன்னே மெசேஜ் அவருக்கு போயிடும். எப்படி என்னை காப்பாற்றிடுவாருன்னு எனக்கு தெரியும். அதுதான் காதர் பாய்.
காதர் பாய்ன்னு சொல்கிறீங்க? ஓ, அவர் முஸ்லீமா? காதர் பாய் முஸ்லீமா இந்துவான்னு தெரியாது, கவர்மெண்ட் அவருக்கு வச்ச பேர். வாங்க, டைம் ஆகிட்டே போகுது. நான் வேற எல்லா பொருளையும் எடுத்து வைக்கணும். சரி வாங்க போகலாம். சார் வணக்கம். வாங்க இன்ஸ்பெக்டர், எப்படி இருக்கீங்க? ஏன் சார் நேரில் இருக்கிறீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டராகவே இருக்கிறேன். சார் நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் வீட்டுக்கு போய் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இல்லை சார், அர்ஜென்ட்டாக வருது. இருப்பா, பயப்படாத. நம்ம ஃப்ரெண்டு வாங்க அறிமுகப்படுத்திக்கிறோம். ஏன் பயப்படுறீங்க? வடிவேல் என்ன சப்போர்ட் மாதிரி பண்ணி கொடுப்பேன். சார், இவங்களும் உங்கள் ஃப்ரெண்டா? பார்த்தா எல்லாரும் பழைய கஸ்டமர் மாதிரி தெரியுறாங்க. சார் நீங்கள் இங்கே இருக்க வேணாங்க சார், நீங்கள் கிளம்புங்க. சார் நீங்கள் கிளம்புங்க சார், நான் வந்து யாருக்காவது சொல்லணும். கிளம்பலாமா? என்ன கிளம்பலாமா? சத்தியமாக எனக்கு தெரியாது சார். நம்புங்க சார். சார் நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சார் நீங்கள் கிளம்புங்க, எங்களுக்கு வேலை இருக்குது சார். இருப்பா, கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறேன்ல. ஆமாம், நீங்கள் எந்த டிவிஷனு? யார் உங்களுக்கு லீடரு இந்த ஆப்ரேஷனுக்கு? மாரிமுத்து. மாரிமுத்தா? அவர் எனக்கு நல்லா தெரியுமே, நான் பேசிக்கிறேன். தப்பா நினச்சிக்கிறேன் சார், உங்கள் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் உங்களை பற்றி கவலையே படல. என்னை அப்படியே அவங்க பிடிச்சிட்டு போனாலும் 2 நாளில் வெளியே வந்துட்டு சிங்கப்பூருக்கு ஜாலியாக கிளம்பிடுவேன். வண்டி ரெடியாக இருக்கா? அங்கே போய் பேசிக்கலாம் வாங்க. கண்டிப்பாக வரேன் சார். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். அதை கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். ரிட்டையர்மெண்ட் ஆனார் உங்கள் கமிஷனர் 5 வருஷத்துக்கு முன்னாடி போதை மன்னன் காதர் பாயை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டார். பிடிச்சாரா? சொல்லுங்க, பிடிச்சாரா? என்ன பார்க்குறீங்க சொல்லுங்க. பழையால விடுங்க, இப்போ இருக்கிற கமிஷனர் அவர்னாலையும் பிடிக்க முடியாது. 15 வருஷம் என்ன 30 வருஷம் ஆனாலும் பிடிக்க முடியாது. ஏன் பிடிக்க முடியாது? அவரை கமிஷனர் ஆக்குனது காதர் பாய் தான். அப்படியா? நீ என்னை கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாலும் 2 நாளில் நான் வெளியே வந்துடுவேன். ஆனால் 1 வாரத்தில் உன் வீட்டில் ஒரு இளவு விடும். என்ன சொல்கிறீங்க? நீ பயப்படுறதுக்கோசம் நான் சொல்லலை, நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். உங்கள் ஆள் இங்கே வந்திருக்காரு, எதுக்கு? ப்ரமோஷனுக்கோசரம். உள்ளே வெளியேயும் 1000 லிங்க் இருக்குப்பா எங்களுக்கு. ஒவ்வொரு கவர்மெண்ட்டையும் நாங்கள் தான் டிசைட் பண்ணிகிட்டு இருக்கோம், புரியுதா? நீ என்னமோ வந்து என்னை கைது பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்க. போங்கப்பா, உங்கள் ஆளெல்லாம் கூட்டிகிட்டு போ. நிற்காதீங்க, போங்க போங்க. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? என்னை கைது செய்கிறீங்களா இல்லை கிளம்புறீங்களா? என்னப்பா, கிளம்புறியா இல்லை என்ன முடிவு எடுத்திருக்க? இது மாதிரி என்னை 100 இடத்துல சுற்றி வளைச்சிருப்பாங்க. உள்ளே இருப்பேன், 2 நாளில் வெளியே வந்துடுவேன். இதெல்லாம் எனக்கு சகஜம்பா, எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. என்னப்பா, என்ன பண்ணலான் இருக்கீங்க? என்ன பண்ணலான் இருக்கீங்க? என்னப்பா பார்க்குறா சொல்லு. ஏப்பா, மாரிமுத்து எனக்கு நல்லா தெரிஞ்ச ஆள். நான் பேசிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. ஒன்று மூடியே மாற்றி விட்டீங்க, கிளம்புங்க. அப்படியே என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். போய் பேசுங்க. நடந்ததை பற்றி ப்ரொமோஷன். சரி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. சரிங்க சார், நான் கிளம்புறேன் சார். ஒரு வழியாக எல்லாத்தையும் கிளப்பியாச்சு. ஜெய் ஸ்ரீராம்.